அமேசான், ஃப்ளிப்கார்ட், மீஷோ மாதிரியான இகாமர்ஸ் தளங்களில் உங்களுடைய பொருட்களையும் விற்பனை செய்யணுமா? ecom மாஸ்டர் சேனலுடைய கட்டண வகுப்பில் அதற்கான முழு தகவல்களும் வீடியோ வடிவில் உங்களுக்கு கிடைக்கும். கட்டணம் ரூ.1499 மட்டுமே. மேலும் உங்களது சந்தேகங்கள் மற்றும் கேள்விகளுக்கான பதில்கள் உடனுக்குடன் உங்களுக்கு தெரிவிக்கப்படும். வீடியோவை பெற உடனே தொடர்பு கொள்ளவும். அனைவருக்கும் வணக்கம். இகாமர்ஸோட இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃப்ரெண்டோட ஜிஎஸ்டி, அப்பாவோட ஜிஎஸ்டி, தம்பியோட ஜிஎஸ்டி, தெரிஞ்சவங்களுடைய ஜிஎஸ்டி இதெல்லாம் இருக்குது, சும்மா தான் இருக்குது. அந்த நம்பர்லாம் நான் யூஸ் பண்ணிக்கலாமா? அதை யூஸ் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணலாமா? அதை யூஸ் பண்ணி செலர் அக்கௌண்ட் இப்போதைக்கு டெம்பரரியாக க்ரியேட் பண்ணிக்கலாமா? அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய என்கொயரி வந்துருக்குது. நிறைய பேர் போய் அதில் போய் நிறையா மாட்டிட்டு நிறையா சிக்கல்லையும் மாட்டிகிட்டு இருக்கிறாங்க. இதை பற்றி தெளிவு பண்ணுறது தான் இந்த வீடியோ. ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா, அவருடைய ஜிஎஸ்டி எடுத்துட்டாரு, பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலை. ஒரு 8 மாதம் கிட்டத்தட்ட வந்து ஜிஎஸ்டி எடுத்துகிட்டு அப்படியே சும்மாவே வச்சுருக்கிறாரு. பிஸ்னஸ் ஸ்டார்ட்டே எதுவும் பண்ணலை. ஸோ அவருடைய ஃப்ரெண்டு என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, ஒரு ஆஃப்லைன் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. அதுக்கு ஒரு ஜிஎஸ்டி தேவைப்பட்டிருக்கு. ஸோ அவர் பேரில் ஜிஎஸ்டி எடுக்காமல் இவருடைய ஜிஎஸ்டியை வாங்கி யூஸ் பண்ணியிருக்காரு. இதில் என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் வாங்கி நிறைய இடத்துல பர்ச்சேஸ்லாம் நிறையா பண்ணியிருக்கிறாரு, சேல்ஸும் பண்ணியிருக்காரு, எல்லாம் பண்ணியிருக்காரு. ஆனால் அந்த ரிட்டர்ன் ஃபைலிங்லாம் அவர் ப்ராப்பராக ஹேண்டில் பண்ணாமல் என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து நில்லே பண்ணிகிட்டு இருந்துருக்குறாங்க. பர்ச்சேஸும் நிறையா பண்ணிகிட்டு இருந்துருக்காங்க, கூட நில் சேல்ஸும் பண்ணிகிட்டே இருந்துருக்குறாங்க. ஒரு கட்டத்தில் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, ஒரு லெட்டர் போட்டாங்க ஜிஎஸ்டி ஆஃபீஸ்லேருந்து. நீங்கள் வந்து கிட்டத்தட்ட 3.5 லட்ச ரூபாய்க்கு பொருளை பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறீங்க. உங்களுக்கு வந்து ஜிஎஸ்டி பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 18% வருது. அந்த 18% கணக்கு போட்டால் கிட்டத்தட்ட வந்து 70,000 ரூபா வருது. ஆனால் நீங்கள் இன்ன வரைக்கும் நில்லே ஃபைல் பண்ணிட்டு இருக்கிறீங்க. நாங்கள் என்கொயரி பண்ணதில் உங்களுக்கு என்ன தெரிய வந்திருக்கு அப்படின்னா, பர்ச்சேஸை மட்டும் நீங்கள் பண்ணிக்கிட்டு சேல்ஸை பண்ணிவிட்டு எங்கள்கிட்ட வந்து சேல் நடக்காத மாதிரி நீங்கள் வந்து ஃபேக்காக வந்து நில் ஃபைலிங் பண்ணிட்டு இருக்கிறீங்க. ஆக மொத்தம் நீங்கள் கட்ட வேண்டிய ஃபைன் எல்லாம் சேர்த்து 77,000 ரூபாய் நீங்கள் கேஷாக கட்டுங்க அப்படின்னு ஒரு எஸ்சிஎன் நோட்டீஸை வந்து அனுப்பிச்சி விட்டாங்க. ஸோ இது பியூர்லி எதனால் நடந்திருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜிஎஸ்டியை ப்ராப்பராக ஹேண்டில் பண்ணணும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு ஜிஎஸ்டியை கடன் கொடுக்குறீங்க பார்த்தீங்களா, அதுவே ரொம்ப தப்பு. கடன் வாங்குறது அது மிகப்பெரிய தப்பு. இந்த கடன் கொடுக்குறவங்களுக்கும் சரி, கடன் வாங்குறவங்களுக்கும் சரி அக்கறை இருக்காது. ஏன்னா நாம் தான் அவன்கிட்ட கொடுத்துட்டோம்ல, அவன் பார்த்துக்குவான், நம்ம ஃப்ரெண்டு தானே அப்படின்னு நம்ம நினைப்போம். வாங்கினவங்க என்ன நினைப்பாங்கன்னா, அவன் பார்த்துக்குவான், நாம் ஒன்றும் பண்ண தேவையில்லை அப்படின்னு நினைப்பாங்க. இந்த அலட்சியம் பார்த்தீங்கன்னா 2 பேத்துக்குமே இருக்கும். ஸோ இது எங்கே போய் முடியும் அப்படின்னா, 2 பேர் தலையிலையும் தான் முடியும். இப்போ இந்த ஃபைன் அமௌண்ட் வந்து 70,000 ரூபாய் கட்டுங்கன்னு அனுப்பிச்சிட்டாங்க. யார் கட்டுறதுன்னு ஒரு கேள்வி வரும் இல்லையா? ஜிஎஸ்டி கொடுத்தவர் கட்டணுமா இல்லை வாங்கினவர் கட்டணுமா? ஸோ இந்த குழப்பங்கள்லாம் வரக்கூடாது அப்படின்னா ஜிஎஸ்டி பற்றி நீங்கள் தெளிவாக ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். நீங்கள் அமேசானில் என்ன தெரியுங்களா பண்ணுறாங்க, ஆஃபர்ஸுங்கிற ஒரு டேபில் அப் டு 28% உங்களுக்கு வந்து ஆஃபர் கிடைக்கும், ஜிஎஸ்டி யூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு. ஸோ அதை எதுக்கு சொல்கிறாங்க அப்படிங்கிறத தெளிவெல்லாம் அவங்க சொல்ல மாட்டாங்க. ஜிஎஸ்டி நம்பர் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 28% வரைக்கும் ஆஃபர் கிடைக்கும் அப்படின்னு போட்டிருப்பாங்க. அந்த ஆஃபருங்கிற வேர்டை நம்ம என்ன நினச்சிக்குவோம் அப்படின்னா, கேஷ் ஆஃபராக கிடைக்கும் அப்படின்னு நினச்சிக்குவோம். நீங்கள் போயிட்டு அமேசானுடைய பிஸ்னஸ் அக்கௌண்ட்டில் பாருங்கள், உங்களுக்கு 2 ப்ரைஸ் காட்டும். நான் வேணால் உங்களுக்கு ஸ்க்ரீனில் காட்டுறேன் முடிஞ்சால். நீங்கள் நார்மலாக ஒரு அமேசானில் ஒரு ஷாப்பிங் அக்கௌண்ட்டை போய் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ஃபோன் இருக்குன்னு வைங்க, 12,000 ரூபாய்னா ஒரு ப்ரைஸ் 12,000 ரூபா தான் காட்டும். இதுவே நீங்கள் பிஸ்னஸ் அக்கௌண்ட்டுக்குள்ளே போனீங்க அப்படின்னா 12,000 ரூபான்னு ஒரு ப்ரைஸ் காட்டும், பெருசாக காட்டும். கீழே பார்த்தீங்கன்னா 15,000 ரூபா ஒரு ப்ரைஸ் சின்னதாக காட்டும். அதிலே போட்டிருப்பாங்க இன்க்ளூசிவ் ஜிஎஸ்டி, எக்ஸ்க்ளூசிவ் ஜிஎஸ்டின்னு போட்டிருப்பாங்க. நீங்கள் அதெல்லாம் எதுவுமே படிக்க மாட்டீங்க. 12,000 ரூபான்னு பெரிய எழுத்து தெரியும் பார்த்தீங்களா, அது மட்டும் தான் உங்களுக்கு தெரியும். அப்போது நீங்கள் என்ன நினைப்பீங்க அப்படின்னா, நார்மல் ஷாப்பிங் அக்கௌண்ட்டில் வாங்கும்போது அந்த ஃபோன் 15,000 ரூபா. ஆனால் பிஸ்னஸ் அக்கௌண்ட்னா என்னது, உங்களுடைய ஜிஎஸ்டி நம்பர் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா பிஸ்னஸ் அக்கௌண்ட், அதில் பர்ச்சேஸ் பண்ணும்போது 12,000 ரூபா. அப்போ 3,000 ரூபா நமக்கு கம்மியாக கிடைக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டு, டே மச்சான் உன்ட்ட தான் ஜிஎஸ்டி இருக்குல்ல, குடுறா, அதை நான் யூஸ் பண்ணி வாங்கிக்கிறேன், எனக்கு 3,000 ரூபா கம்மியாக கிடைக்கும் அப்படின்னு நினைப்பீங்க. கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்கள், ஜிஎஸ்டி நம்பர் யூஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு எப்படி 3,000 ரூபா கம்மியாக கொடுப்பாங்க? ஸோ நீங்கள் அதே மாதிரி போட்டு செக் அவுட் வரைக்கும் போயிடுவீங்க. செக் அவுட்டில் போனால் 15,000 ரூபா கட்டுங்கன்னு வரும். ஏன் 15,000 ரூபா கட்டுங்கன்னு வரும் அப்படின்னா, அவங்க வந்து 12,000 ரூபாய்க்கு நான் ஃபோன் தரேன்னு உங்களுக்கு சொல்லலை. 12,000 ரூபா எக்ஸ்க்ளூசிவ் ஜிஎஸ்டி, 15,000 ரூபா இன்க்ளூசிவ் ஜிஎஸ்டின்னு சொல்லியிருப்பாங்க. நீங்கள் இன்க்ளூசிவ் ஜிஎஸ்டி கொடுத்தா பொருளை எப்பயுமே வாங்கணும், சரிங்களா? அப்போது செக் அவுட்டில் நீங்கள் 15,000 ரூபா கொடுத்தா வாங்கணும். அப்போ அந்த 3,000 ரூபாய் எங்கே போகும் அப்படின்னா, நீங்கள் எந்த ஜிஎஸ்டி நம்பரை யூஸ் பண்ணி வாங்குறீங்களோ அந்த ஜிஎஸ்டி அக்கௌண்ட்டுக்கு. இப்போ உதாரணத்துக்கு இப்போ என் பேரில் வந்து ஒரு ஜிஎஸ்டி நம்பர் இருக்குது, நீங்கள் வந்து என்னுடைய ஃப்ரெண்டு, நான் உங்களுக்கு ஜிஎஸ்டி நம்பரை கொடுக்குறேன், நீங்கள் அதை யூஸ் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணீங்க அப்படின்னா என்னுடைய ஜிஎஸ்டி அக்கௌண்ட்டுக்கு அந்த 3,000 ரூபாய் கிரெடிட்டாக வந்து சேரும். அதை நான் கேஷாக வித்ட்ரா பண்ணிக்க முடியுமா அப்படின்னா முடியாது. அது கிரெடிட் லெட்ஜர் பேலன்ஸுக்கு தான் போகும்.
ஏன் போகும் அப்படிங்கிறது நீங்கள் வந்து ஜிஎஸ்டி பற்றி டீட்டெயில்டாக தெரிஞ்சுக்கணும். அப்போ தான் அது தெரியும். நான் இப்போதைக்கு சொல்கிறேன், கிரெடிட் லெட்ஜர் பேலன்ஸுக்கு தான் அது அந்த 3000 போய் சேரும். அதை நான் என்ன தான் பண்ண முடியும் அப்படின்னா, நான் இப்போ அமேசானில் செல்லராக இருக்கிறேன், இல்லை ஃப்ளிப்கார்ட்டில் செல்லராக இருக்கேன், மீஷோவில் செல்லராக இருக்கேன், நான் ஒரு கடை கூட வச்சுருக்கேன். நான் கவர்மெண்ட்டுக்கு இந்த மாதம் 7000 ஜிஎஸ்டியை கட்ட வேண்டி வருது அப்படின்னா, இந்த 3000 ஒரு பேலன்ஸாக எனக்கு இருக்கும். அந்த 3000 கழிச்சுட்டு மீதி 4000 மட்டும் நான் கேஷாக போட்டு கட்டுவேன். அதுக்கு தான் அந்த கிரெடிட் யூஸ் ஆகும். இப்போது சேல்ஸே பண்ணாத ஒரு ஆளுக்கு அந்த கிரெடிட் எப்படி யூஸ் ஆகும்? நான் வந்து இப்போ ஒரு 1 லட்ச ரூபாய்க்கு மாதம் நான் சேல் பண்ணுறேங்க, ஆன்லைன்லேயோ ஆஃப்லைன்லேயோ பண்ணுறேன். கவர்மெண்ட்டுக்கு டேக்ஸாக நான் 7000 பே பண்ணுவேன். அப்படின்னா எனக்கு அந்த 3000 கிரெடிட் வந்துச்சுன்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா, நான் அதை யூஸ் பண்ணிவிட்டு மீதி 4000 மட்டும் கேஷாக போட்டு கவர்மெண்ட்டுக்கு பே பண்ணலாம். நான் சேலே பண்ணாமல் சும்மா உட்காந்துருந்தேன் அப்படின்னா அந்த 3000 கிரெடிட் நான் வாங்கி என்ன பண்ண போகிறேன்? அந்த மாதிரி இவர் என்ன பண்ணுறாருன்னா கொடுத்துட்டாரு, அவரும் கிரெடிட் ரிசீவ் பண்ணிட்டு இருக்காரு. அதுதான் யூஸே பண்ணலையே, அது சும்மா அது படி கிடக்குது உள்ளே. கடைசியாக என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, கவர்மெண்ட் வந்து குறிப்பிட்ட ஸ்டேஜ் வரைக்கும் தான் பொறுத்துக்குவாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, முதல்ல ஒரு 50000 பொருள் வாங்கினேன். பொருள்னா ஃபோனோ லேப்டாப்போ இல்லை பிஸ்னஸ்க்கு தேவையான பொருளோ ஏதோ ஒன்று வாங்கிடுறீங்க, ஒரு 5000 கிரெடிட் ரிசீவ் பண்ணிக்கிட்டேன். அப்புறம் 1 லட்ச ரூபாய்க்கு வாங்கினேன், அப்புறம் ஒரு 50000 வாங்கினேன். மாதம் நீ வாங்கிட்டே இருக்கிற, ஆனால் விற்கவே இல்லையே. ஏன்? இப்போ ஜிஎஸ்டியோடையது என்னது? வரவு செலவு தான் ஜிஎஸ்டி இல்லையா? ஒரு பொருளை 50000 வாங்கியிருப்பீங்க, அதை ஒரு 60000 இல்லை 70000 விற்றுருப்பீங்க உங்களுடைய லாபத்தோடு சேர்த்து. அதுக்கு ஒரு ஜிஎஸ்டி நீங்கள் கவர்மெண்ட்டுக்கு பே பண்ண போகிறீங்க. இப்போது ஒன்லி பர்ச்சேஸ் மட்டுமே நீங்கள் பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா, சேல்ஸே பண்ணல, நில்லுன்னே நீங்கள் ஃபைல் பண்ணிட்டு வரீங்க அப்படின்னா, நீங்கள் என்ன பிஸ்னஸ் பண்ணுறீங்க? பொருளை மட்டும் வாங்குறீங்க, அந்த கிரெடிட் வந்து கவர்மெண்ட்டுக்கு போய் சேர வேண்டிய கிரெடிட் நீங்கள் வாங்கி வச்சுக்கிறீங்க. இப்போ 15000 ஒரு பொருளை வாங்குறீங்க ஒரு மொபைலை, இதுவே ஜிஎஸ்டி நம்பர் இல்லாமல் வாங்கியிருந்தீங்கன்னா அந்த 3000 எங்கே போகும்? கவர்மெண்ட்டு தானே போகும். நீங்கள் 15000 வந்து ஜிஎஸ்டி நம்பரை கொடுத்து வாங்கிட்டு 3000 கிரெடிட்டை வாங்கி உங்கள் அக்கௌண்ட்டில் வச்சுக்கிட்டு நீங்களே வச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கும் அது யூஸ் இல்லை, கவர்மெண்ட்டுக்கும் யூஸ் இல்லை. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, கவர்மெண்ட்டில் ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜில் பார்த்துட்டு நோட்டீஸ் தான் உங்களுக்கு அனுப்புவாங்க. அதனால் எப்பயுமே உங்களுடைய ஜிஎஸ்டி நம்பரை அடுத்தவங்களுக்கு கடனாக கொடுக்காதீங்க. ரெண்டாவது இன்னொரு இஷ்யூ என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, ஒரு நம்பரை வந்து நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் வந்து என்ன பண்ணிட்டார் அப்படின்னா, அவருடைய ஃப்ரெண்டோட ஜிஎஸ்டியை வாங்கி அமேசானில் சிலரை கொண்டு ஓப்பன் பண்ணிட்டார். ஏங்க வந்து வாங்கி ஓப்பன் பண்ணிங்க, நீங்களே வந்து உங்களுடைய ஜிஎஸ்டி வச்சு ஓப்பன் பண்ண வேண்டியதுன்னு கேட்டால் அவர் சும்மா தான் வச்சுருந்தாரு, அதனால் நான் வாங்கி ஓப்பன் பண்ணேன் அப்படின்ட்டார். ஓகே, ஓப்பன் பண்ணிட்டார். ஓப்பன் பண்ணி ஒரு 1 இயர் நல்லா சேல் பண்ணி எஃபிஐக்கு அனுப்புகிற அளவுக்கு நல்லா பெரிய செல்லராக வந்துட்டார். இப்போ பார்த்தீங்கன்னா என்ன வந்துருச்சு அப்படின்னா, அவருக்கு ஃப்ரெண்டோட அக்கௌண்ட்டில் ஜிஎஸ்டி இருக்குது, இவருக்கு ஏதோ ஒரு நோட்டீஸ் வந்துருக்குது. இவர் அக்கௌண்ட்டை இப்போ நீங்கள் இவருக்கு புதுசாக ஜிஎஸ்டி எடுக்கிறாரு, எடுத்து புதுசாக இப்போ நான் எடுத்த ஜிஎஸ்டியை அமேசானில் சேர்த்துட்டு பழைய ஜிஎஸ்டியை கழிக்கலாம் அப்படின்னு கேட்டதுக்கு அமேசான் என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, அப்படிலாம் பண்ண முடியாது, நீங்கள் அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணிக்கிங்க, சில்லர் அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு புது ஜிஎஸ்டி நீங்கள் இப்போ எடுத்தீங்கல்ல அதை வச்சு புது அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிங்கன்னு சொல்லிடுறாங்க. இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ஒரு வருஷம் வந்து நீங்கள் ஓரளவுக்கு சேல்ஸ்லாம் கொண்டு வந்து உங்கள் அக்கௌண்ட் வந்து ஒரு நல்ல ஒரு பர்ஃபெக்டான ஒரு அக்கௌண்ட்டாக இருக்கும். அந்த அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணிட்டு புதுசாக நீங்கள் இன்னொரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கிங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஒரு வருஷம் கஷ்டப்படுறதுக்கான பலன் எங்கே போகிறது? அதுக்கு நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும், முதல்லையே ஒரு புது ஜிஎஸ்டி நீங்கள் எடுத்துகிட்டு வந்துருக்கணும் இல்லையா? ஜிஎஸ்டி எடுக்கிறதுன்னு அவ்வளோ பெரிய கஷ்டமான விஷயமா என்ன? நீங்கள் எடுக்க போகிறீங்க, நாளைக்கு உங்களுக்கு பிஸ்னஸ் இல்லை அப்படின்னா ஜிஎஸ்டி 10 ஃபைல் பண்ணி க்ளோஸ் பண்ண போகிறீங்க. மிஞ்சி போனால் சார்ட்டர்ட் அக்கௌண்ட்டுக்கு ஒரு 1000 ரூபா கொடுப்பீங்க. இதுக்கு மலைச்சிக்கிட்டு ஃப்ரெண்டோட ஜிஎஸ்டி சும்மா தான் இருக்குது, எங்கள் அப்பா ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாரு, அவர் ஜிஎஸ்டி சும்மா தான் வச்சுருக்காரு அப்படின்னு வாங்கி போட்டு அடுத்தவங்களுடைய ஜிஎஸ்டி நம்பரை யூஸ் பண்ணி, அடுத்தவங்களுடைய பேன் கார்டை யூஸ் பண்ணி, அடுத்தவங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டை வச்சு இந்த மாதிரிலாம் பிஸ்னஸ் பண்ணீங்க அப்படின்னா அவங்களுக்கும் லாஸு, உங்களுக்கும் லாஸ். ஸோ நான் ஃபைனலாக என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னா அது உங்கள் பேரில் தான் இருக்கணும், சரிங்களா? உங்கள் பேரில் ஆதார் இருக்கணும், உங்கள் பேரில் பேன் இருக்கணும், உங்கள் பேரில் பேங்க் அக்கௌண்ட் இருக்கணும், உங்கள் பேரில் ஜிஎஸ்டி இருக்கணும். ஜிஎஸ்டி வந்து ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாதுங்க, சரிங்களா? ஜிஎஸ்டி வந்து ஆன்லைனில் போய் ஒரு இண்டிவிஜுவல் யார் வேணால் ஜிஎஸ்டி அப்ளை பண்ணி எடுத்துக்க முடியும், ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் எடுத்துக்க முடியும். சப்போஸ் நீங்கள் ஜிஎஸ்டியை க்ளோஸ் பண்ண போகிறீங்க, எனக்கு பிஸ்னஸ் இல்லை நான் க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னா கவர்மெண்ட்டில் ரெஜிஸ்டர் பண்ண ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்ட் தான் ஜிஎஸ்டியை க்ளோஸ் பண்ண முடியும். எடுக்கிறது யார் வேணால் எடுத்துடலாம், க்ளோஸ் பண்ணுறது வந்து GST 10ன்னு சொல்லுவாங்க. அந்த ஃபார்மை நீங்கள் சப்மிட் பண்ணி தான் க்ளோஸ் பண்ணணும். அது நீங்கள் சார்ட்டர்ட் அக்கௌண்ட்டை போனீங்கன்னா மிஞ்சி போனால் ஒரு 1000 ரூபாய் கேட்பாங்க. ஸோ நீங்கள் நாளைக்கு பிஸ்னஸ் இல்லாமல் போயிடுச்சு உங்களுக்கு அப்படின்னா யாராவது ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்ட் கிட்ட போய் நீங்கள் என்ன பண்ணலாம்னா 1000 ரூபா பே பண்ணி ஜிஎஸ்டியை க்ளோஸ் பண்ணால் உங்கள் வேலையே முடிஞ்சிருச்சு. இதை விட்டுட்டு ஃப்ரெண்டோடதையும் அப்பாவோடதையும் சில பேர்லாம் பாருங்கள், அப்பா தனியாக ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருப்பார், அவர் தனியாக அவர் பாட்டு ஒரு ரிட்டர்ன் ஃபைலிங் இதெல்லாம் ஒரு ஆடிட்டர் மேனேஜ் பண்ணிட்டு இருப்பார். இவர் சம்மந்தமே இல்லாமல் இவர் சிலர் அக்கௌண்ட்டில் போது அந்த ஜிஎஸ்டி போட்டு யூஸ் பண்ணிட்டு இருப்பார். கடைசியாக அவருடைய பிஸ்னஸ்க்கும் பிரச்சனை வந்துடும். அப்பா தனியாக வந்து அவர் நல்லா ஆடிட்டர்லாம் வச்சு மெயின்டைன் பண்ணிட்டு இருப்பார். அவர்கிட்ட கேட்காம கொள்ளாமல் அந்த ஜிஎஸ்டி நம்பர் எடுத்து போட்டு இவங்க சிலர் அக்கௌண்ட்டில் ஏதோ ஒன்று பண்ணி வச்சுருவாங்க, ரிட்டர்ன் ஃபைலிங்கில் குழப்பி விட்ருவாங்க. கடைசியாக பார்த்தீங்கன்னா அதில் ஒரு ஃபைன் வரும், அதை கட்டுற மாதிரி வரும்.
இந்த மாதிரி இஷ்யூலாம் நடந்திருக்கு நம்ம சப்ஸ்கிரைபர் நிறைய பேருக்கு. ஸோ நான் ஃபைனலாக என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் பேரில் வச்சுக்கோங்க. இல்லையா உங்கள் அப்பா பேரோ அம்மா பேரோ தம்பி பேரோ தங்கச்சி பேரோ தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு அவங்க பேர்லேயே பிஸ்னஸை கரெக்டாக ஹேண்டில் பண்ணி அவங்க பேர்லேயே கரெக்டாக கொண்டு போக உங்களுக்கு தெரியும் அப்படின்னா ஃபாலோ பண்ணுங்கள். இல்லைனா உங்கள் பேரில் ஜிஎஸ்டி எடுத்து உங்கள் பேர்லேயே பிஸ்னஸாக ரன் பண்ணுங்கள். இதெல்லாம் எதுவுமே தெரிலனா என்கிட்ட கன்சல்ட் பண்ணுங்கள். என்னால் முடிஞ்ச ஹெல்ப்பை நான் உங்களுக்கு பண்ணுறேன். இதெல்லாம் எதையுமே தெரியாமல் அடுத்தவங்களுடைய ஜிஎஸ்டி நம்பர்லாம் எடுத்து போட்டு இது பண்ணுறது, அமேசானில் வந்து நமக்கு 28% கமிஷன் கொடுக்குறாங்க அப்படின்னு நினச்சிட்டு கேஷ்பேக் கொடுக்குறாங்கன்னு நினச்சிட்டு இன்னொருத்தவங்களுடைய ஜிஎஸ்டி நம்பரை கொண்டு போய் போட்டு பொருளை வாங்குறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தயவு செஞ்சு பண்ணாதீங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.